ஏஜென்ட் ப்ராசஸ் நான் ஏஜென்ட் டிஎம். இப்போ என்ன ஸ்டேட்டஸ்ல விஷுவல் ஐடியை செக் பண்ணிட்டேன். நாம எதிர்பார்த்த மாதிரியே அவன் சரியான டயத்துக்கு இங்க வந்துட்டான். ஓகே, நம்மளோட எல்லா ஏஜென்ட்ஸும் அலர்ட்டா இருக்கு. நாம தேடிட்டு இருக்கிற டிக்டாக் OSS ஓட மினி டிஸ்க திருடிட்டான். ஆல்பா அண்ட் பிராவோ டீம் போய் அவனை அப்படியே அமுக்குங்க. அவன்கிட்ட டைம் பாம் இருக்கு. ப்ளீஸ் ஆக போறதுனா இல்ல நீங்க. டிக்டாக் அண்ட் OSS மினி டிஸ்கோட இங்கே இருந்து தப்பிச்சிட்டு இருக்கான். அந்த இடத்துல கவிதை எழுதுங்க. நான் மூணாவது டீமை கூட்டிட்டு இன்னும் 4 நிமிஷத்துல அங்க வரேன். அவ்வளவு டைம் நமக்கு இல்ல. நான் கேபிள்ல இறங்கி அவனை பிடிக்கிறேன். இப்ப நான் அவனை பிடிக்கலன்னா எத்தனை பேர் அவன் ஃப்ரீஸ் பண்ணுவானோ? நீ ஒரு சின்ன விஷயத்தை மறந்துட்ட. நீ பிரெக்னன்ட்டா இருக்க. தெரியும், ஆனா குழந்தை பிறக்கிறதுக்கு முதல் நாள் வரைக்கும் எக்ஸசைஸ் பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க. ஓ வலிக்குது. என்ன என்னாச்சு? வலி வந்துருச்சு. ஒழுங்கா ரிட்டர்ன் ஆயிடு. நீ ஒரு குழந்தைக்கு அம்மா ஆக போற. அதுக்கு தான் இவனை முன்னாடி பிடிச்சிடணும்னு பாக்குறேன். திரும்ப ஒரு டிக்டாக் தப்பிச்சு விட கூடாது. நல்ல மூச்சு விட்டுக்க. அந்த பஸ் மேல மோதிட கூடாது. வில்பருக்கு கால் பண்ணு. ஓ, ஃபோன் பண்ணிட்ட. என்ன பண்ற? ஆபீஸ்ல தான் இருக்கியா? கொஞ்சம் முடிக்க வேண்டிய வேலை இருக்கு. நிறமாச கருப்பணி இன்னும் நாள் முழுக்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. உன்ன மாதிரி வேலைக்காக தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டவங்கள நான் எங்கேயும் பார்த்ததில்லை. என்னத்தை சொல்றது, எனக்கு என் வேலை பிடிச்சிருக்கு. நான் ஒரு விஷயம் சொல்லதான் உங்களை கால் பண்ணேன். சொன்ன டேட்டுக்கு முன்னாடி ஒருத்தர் வர போறாரு. என்ன சொல்ற? நான் ஹாஸ்பிடல் போயிட்டு இருக்கேன், நீங்களும் வந்துருங்க. ஓகே, ஹாஸ்பிடல். டென்ஷன் ஆகாத, நான் உனக்காக இருக்கேன். நீ செய்ய வேண்டியதெல்லாம் நல்ல பொறுமையா மூச்சை இழுத்து விட்டுக்கிட்டே இருக்கு. அதோட டென்ஷன் ஆகாம மெதுவா நான் உன்னை ஹாஸ்பிட்டல்ல வந்து பாக்குறேன். சொன்னதை மறந்துடாத. உனக்கு எதுவும் ஆகாது. சரி, ஓகே, நீங்க வந்துருங்க. ஏஜென்ட், உனக்கு குழந்தை பிறக்க போகுது. நம்ம ஆளுங்களுக்காக வெயிட் பண்ணு. எனக்கு 3 நிமிஷத்துக்கு ஒரு முறை தான் வலி வருது. இன்னும் எனக்கு டைம் இருக்கு. ஓகே டிக்டாக், மரியாதை மினி டிஸ்க கொடுத்துடு. கொடுக்க மாட்டேன். அடத்தடி எனக்குடா. அவளை சாதாரணமா இட போட்டுறாதீங்க. பனி கூட உடச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். சந்தேகமே இல்லை, அதுவே தான். அவளை தொலைச்சு கட்டுங்க. ரொம்ப வேகத்தை காட்டாத, ஏற்கனவே பனி கூட உடச்சிருச்சு.